வேர்ல்டு வார் 1 அப்போ மனுஷங்களுக்கே கிடைக்காத மரியாதை வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா நான்சி. இந்த நான்சி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ரெஜிமெண்ட்ல இருக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு வளர்த்திருக்காங்க. அவங்க வளர்த்தினது மட்டும் இல்லாம அவங்க எங்க போனாலும் அவங்க கூடயே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு தடவை பிரான்ஸுக்கு வந்துட்டு அவங்க அதை கூட்டிட்டு போகும்போது அங்க வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருக்கு. என்னன்னா அவங்க மியூசிக் கேட்டு மார்ச் பாஸ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து அடிபை அடி மார்ச் பாஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போன்னு பார்த்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பாம்பு போட அது நேரடியா போய் ஒரு செவுர்ல வந்துட்டு முட்டிக்குச்சு. முட்டினதுல அதோட கொம்பு முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு மற்ற சோல்ஜர்ஸ் வந்துட்டு மிருகம் தானேன்னு சொல்லி கண்டுக்காம விடாம அதை வந்துட்டு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் நவம்பர் 26, 1918 அப்போ அது உயிர் பிரியிற நிலைமை இருந்துச்சு. ஏன்னா நிமோனியாவால பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி உயிர் பிரியிற நிலைமையிலே வந்துட்டு அவங்க ரொம்பவும் கேர்லாம் கொடுத்து ரொம்பவும் அது வந்துட்டு மெடிக்கேர்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அது வந்துட்டு இறந்துருச்சு. இறந்ததுல அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மற்ற சோல்ஜர்ஸ் கிடைக்காத ராணுவ மரியாதை வந்துட்டு அதுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா குண்டு முழங்கி பக்கத்துலயே சோல்ஜர்ஸ் பக்கத்துலயே வந்துட்டு புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான மரியாதை வந்துட்டு எல்லாமே செலுத்தியிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்துட்டு எங்களோட சின்னம் மட்டும் இல்லாம இதுதான் எங்களுடைய அடையாளம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிமெண்ட்டை வந்துட்டு எப்போ கூப்பிட்டாலும் நான்சி ரெஜிமெண்ட்னு சொல்லி தான் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க.